சுவானக மக்களை இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெண்டு டாபிக் பத்தி பார்க்க போறோம். அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஓரளவு எல்லாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பிக் பாஸ் சீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு எல்லாருமே ஓரளவு இன்டர்வியூ கொடுத்துட்டாங்க. பட் இன்னும் மக்களுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய ரெண்டு கேரக்டர் இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை. ஆட்கள் ரெண்டு தலைமுறைவாய் சுத்திட்டு இருக்க நினைக்கிறேன். பட் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அங்கேயுமா ஸ்பேஸ்ல மட்டும் வந்து அங்கேயுமா கதையை விட்டுட்டு சுத்திட்டு இருக்காங்க. இதுல நேற்று தரமான சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு, சில பல உருட்டுகள்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி பார்ப்போம். பட் அந்த ஆட்கள் இன்டர்வியூ கொடுத்தே ஆகணும். அப்பதான் நிறைய விஷயங்கள் மக்களால கேட்க முடியும். ஏன்னா மக்கள் நிறைய கொஸ்டின் இருக்கலாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்ச அப்படியே இன்டர்வியூ கொடுத்தாலும் இந்த நிக்சன் மாதிரி லைவ் வந்துட்டு ஒரு டம்மி சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிக்சன்ல இன்டர்வியூ நீங்க பாத்துருப்பீங்க, ஒரே ஒரு சேனல் கொடுத்துருக்காப்ல, அதுல பெருசா எதுவுமே இல்ல. ஆங்கர் நல்லா மிச்சர் சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்காப்ல, ஒரு ரெண்டு கொஸ்டின் கேட்டு உட்காந்துட்டாரு. இவன் மட்டும் தான் அரை மணி நேரமா உட்காந்து என்னத்தையோ பேசுறாங்க பேர்ல வளரிட்டு இருந்தா நீங்க கவனிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் அவங்களோட இன்டர்வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன், ஏதாவது நீங்க கொடுங்க. கமெண்ட் செக்ஷன் நான் பார்க்கணும்ல. ஏன்னா நிக்சன் கிங்டம் நேத்து ஒரு உருட்டுனாங்க. என் தலைவன் நிக்சன் என்ட்ரி கொடுத்த பிறகு ஆடி போச்சு எல்லாரும். ஏன்டா அடே என்ட்ரி கொடுத்த சேனல் அந்த வீடியோல போய் பாத்தீங்கன்னா லைக் 2000 இருக்கு, டிஸ்லைக் மட்டும் 6000 இருக்கு. ஏன்டா அவ்வளவுக்குள்ள மக்கள் கடுப்புல இருக்காங்க. சரி ஓகே, அந்த டாபிக்கை தள்ளி வைப்போம். இந்த வீடியோல ரெண்டு டாபிக் பார்க்க போறேன்னு சொல்லலாம். அதுல ஒண்ணு வந்து நிக்சனுக்கான உருட்டுகள், நேத்து ஒண்ணு உருட்டுனாப்ல அதை பத்தியும், ரெண்டாவது நேத்து மாயா வந்து ட்விட்டர் ஸ்பேஸ்க்கு வந்திருக்காங்க. ஒரு ஸ்பேஸ் போட்டு மாயா அதுக்குள்ள வந்து பேசுறதுக்கு வந்திருந்திருக்காங்க. அப்ப அவங்களோட ஏசி மாற்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ள வந்திருந்திருப்பாங்க போல. பயங்கரமான ஸ்பீச் நண்பர்களே. அதுல ஒரு அக்கா பேசினதுக்குலாம் நான் அடிமை ஆயிட்டேன் நண்பர்களே. நான் அவங்களோட ஃபேன், நான் பயங்கரமான ஃபேன் ஆயிட்டேன். அவங்களுக்கு என்னன்னா, இந்த நிக்சனுக்கு ஒரு அக்கா உருட்டுனாங்களே, நிக்சன் நீங்க அந்த சொருகிடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். என்னோட ஆபீஸ்லாம் என்கிட்ட என்னோட டிஎல் வந்து டாஸ்க் முடிச்சியான்னு கேட்டா சொருகிடுவேன்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரிதான் அந்த வேர்டுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன் அப்படி சொல்லி பயங்கரமா ஒரு அக்கா முட்டு கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு அக்கா முட்டு கொடுத்துருப்பா. நீங்க கவனிச்சிருப்பீங்க, நிக்சன் ஒன்னு மாதிரி ஒரு பையன் தான் எனக்கு வேணும், ஒன்னு மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் கண்டிப்பா மேரேஜ் பண்ணுவேன். இன்னொரு அக்கா ஒன்னு மாதிரி ஒரு கேரக்டரா தான் என்னோட பையனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான முட்டுக்களா இருந்து, அதே மாதிரி முட்டுக்கள் தான் நேற்று மாயாவோட ஸ்பேஸ்ல நடக்கு. என்னன்னா, ஒருத்தவங்க வாய் கூசாம பேசுறாங்க நண்பர்களே. எனக்கு பார்க்கும்போது சிரிக்கவா இந்த தற்கூரி கூட்டத்தை நினைச்சு அளவான்னு ஒண்ணும் புரியல. என்னன்னா, மாயாவை பார்த்தா பெரிய சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சான். சூப்பர் ஹீரோனா என்னன்னு தெரியுமா? சூப்பர் ஹீரோனா என்னன்னே தெரியாம வந்து சூப்பர் ஹீரோ அல்றது. படிக்கணும், ஒழுங்கா படிக்கணும். இதுக்குதான் இந்த கோச்சிங் கிளாஸ் மட்டும் போக கூடாது, படிக்கணும்னு சொல்றது. சூப்பர் ஹீரோ மாதிரி தெரிஞ்சான். ரெண்டாவது, சினிமா ஃபீல்ட்ல ரஜினி கமலை விட பயங்கரமா ஒரு இடத்துக்கு கண்டிப்பா மாயா வருவாங்களாம். ரஜினி கமலை விடலாம் பயங்கரமா இவங்க வருவாங்க. அவ்வளவுக்குள்ள திறமை இருக்கு இந்த வீட்டை. பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோல இவங்கள மாதிரி ஒரு கேரக்டர் தான் வேணும். பிக் பாஸ் ஷோனா எப்படி விளையாடணும் அப்படிங்கறது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க ஃபிட் பண்ணிருக்கீங்க. அதை யாராலையும் பீட் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா பீட்டே பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க. இது ஆக்சுவலா லாஸ்ட் சீசன் அசீம்க்கு பிக் பாஸே சொன்னார், இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை எப்படி விளையாடணும்னு சொல்லி நீங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கீங்கன்னு சொல்லி அசீமை பார்த்து பிக் பாஸ் சொன்னாரு. அதே உருட்ட ஒரு அக்கா வந்து உருட்டிட்டு இருக்காங்க. மாயா மாதிரி இதுக்கப்புறம் யாராலையும் விளையாட முடியுமான்னு தெரியல. மாயா அந்த லெவலுக்கு பயங்கரமா விளையாண்டுருக்காங்களா. அந்த வீட்டுக்குள்ளே பெரிய ஹீரோ மாதிரி தெரிஞ்சது மாயா தான். எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. பட் நீங்க ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா, இதுக்கப்புறம் மாயா மாதிரி யாராச்சும் இந்த வீட்டுக்குள்ளே போய் விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த மாதிரி கீழ்த்தரமா கேவலமா யாராலையும் விளையாட முடியாது. ஏன்னா அது ஒரு பெஞ்ச் மார்க் தான். கண்டிப்பா அது ஒரு பெஞ்ச் மார்க் தான். இந்த வீட்டுக்குள்ள ஒரு கீழ்த்தரமா அடுத்தவனை மட்டம் தட்டி கேவலமா பேசி கட்ட வார்த்தைகளை மட்டுமே மந்திரமா சொல்லிட்டு சுத்துறாங்களா, அது யாருப்பான்னு கேட்டா மாயான்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவாங்க. பாஸ்னா கண்டிப்பா மாயாவை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மாயா ஒரு சூப்பர் ஹீரோ, நீங்க தான் வேற லெவல், வெறித்தனமா பிளே பண்ணிட்டீங்க, உங்களோட மிகப்பெரிய ஃபேன் ஆயிட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்றீங்க தெரியுமா. அதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன் இப்படி தற்குறித்தனமா இருக்கீங்க எனக்கு புரியல. சூப்பர் ஹீரோக்கு வித்தியாசம் தெரியல, ஹீரோக்கு வித்தியாசம் தெரியல, அந்த ஷோல எப்படி பெஞ்ச் மார்க் பிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது வித்தியாசம் தெரியல, எதுவுமே தெரியல. தற்கொலைத்தனமா எடுத்தியா பேசணும். சூப்பர் ஹீரோ. இதுல ரெண்டாவது, இந்த லியோ மூவில ஒரே ஒரு சீனுக்கு வந்திருந்தாங்கல்ல, அதையும் சொல்றாங்க. லியோ மூவில எனக்கு தெரிஞ்சு லியோ மூவி ஹிட் ஆனதுக்கான காரணமே மாயாதான் அப்படிங்காங்க. லியோ மூவி ஹிட் ஆனது காரணம் மாயாவா? ஏட்டா காஃபி ஷாப்ல இப்படி திரும்புற மாதிரி ஒரு சீன்ல தான்டா இருந்தாங்க, அதுல எப்படி ஹிட் ஆக முடியும் எனக்கு புரியல. ஓ நீங்க எப்படி சொல்ல வரீங்க, மாயாவை பாக்குறக்காண்டிதான் லியோ மூவிக்கு நாங்க எல்லாம் போனோம்னு சொல்ல வரீங்களோ? ஏண்டா டே, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்ற வரதுக்கு மாயா உள்ள இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பிக்கிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லியோ ரிலீஸ் ஆச்சு. இல்ல பிக் பாஸ் ஆரம்பிச்சவரை ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள வந்த பிறகுதான் இந்த மூவிக்குள்ள இவங்க இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அந்த வகையில என்ன இதை வச்சுடா மாயாவாலதான் அந்த மூவியே ஹிட் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிருங்க. ஏக்கா இவங்க தற்கொலையோட மோசமா பேசுறானுங்க. எனக்கு எதுதான் புரியவே இல்லை. இவங்க உண்மையாவே அறிவாதான் பேசுறாங்களா இல்ல உண்மையாவே இவங்க இப்படிதானா எனக்கு புரியல. ஆனா மொத்த ஏசி மெக்கானிக் டீம் அங்க இருந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் தெரியும். மத்த ஆட்கள் யார் உள்ள போனாலும் குரூப் போட்டே வெளியே அனுப்புறாங்களா, ஸ்பேஸ்க்குள்ளே சேர்க்க மாட்டேங்காங்க போல. பட் பரவாயில்ல, தற்பெருமையை பீத்துக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பேஸை போட்டு உட்காந்து கதறி இருக்கீங்க. வாழ்க வளமுடன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. பட் இந்த ரஜினி, கமல், விஜய் சூப்பர் ஹீரோ அந்த ரேஞ்சுக்குலாம் வேணாமே.
பிக் பாஸ் வீட்டுல அப்படிலாம் ஒண்ணு கிழிக்கல. அடுத்த குடும்பத்தை மட்டம் தட்டி பேசினங்களே தவிர மத்தபடி ஒன்னும் பெருசா கிழிக்கல. போட்டு கதறாங்கடா எப்பாடே. இதுல அடுத்தது நிக்சனுக்கான உருட்டுகள் நம்ம பார்த்தே ஆகணும். நிக்சன் வந்து நேத்து பிரதீப்பை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. பிரதீப்கான தப்புகள் மறைக்கப்பட்டிருக்கு, பிரதீப்கான எல்லாமே மறைக்கப்பட்டிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய உருட்டி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 இதை சொல்லியிருப்பாரு. பிரதீப்ப நாங்க வெளியே அனுப்பணும்னு நினைச்சு எதுவுமே பண்ணவே இல்ல, அவரை வெளியே அனுப்புறோம்னு சொல்லி ஏன் பண்ணி நாங்க யாருமே எதுவுமே பண்ணல சொல்லியிருப்பாரு. ஏன்டா அப்படி அண்டா பழகுற உண்மையா பேசி பழகுடா அப்படின்னு மாதிரி தலைவன் பிரதீப் ரெட் கார்டு மட்டும் கொடுத்து அதை பிரதீப் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பணும்னு தலைவன் பயங்கரமா குதிச்சு செலிப்ரேட் பண்ணி நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதே இதுல சண்டே எபிசோட போவோம். சண்டே எபிசோட்ல கமல் சார் மாதிரி பாட்டுலாம் பாடி முடிச்சுட்டு தலைவன் செம குஷியா சுத்தி இருப்பான். அப்ப இந்த வீட்டுக்குள்ள அப்போ ஒருத்தர் கேட்பாங்க, என்னப்பா என்ன செம குஷியா இருந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும் போது தலைவன் ஒரு டைலாக் விடுவான். ஆமா போகணும்னு நினைச்சவங்க போயாச்சு, இருக்கணும்னு நினைச்சவங்க இருந்தாச்சு, வேற என்ன ஆண்டவர் முன்னாடி பாடியாச்சு, சம குஷி தான் அப்படி சொல்லியிருப்பாரு. இதுல போகணும்னு நினைச்சவங்க போயாச்சு அப்படின்றது பிரதீப். இப்ப ஏன்டா நீ வெளியே வந்து நாங்க வெளியே போகணும்னு நினைச்சு நாங்க பண்ணலன்னு சொன்னேன், ஏன்டா அப்படி புழுவுற அண்டா புழு. இவனுக்கு ஒரு கிங்டம்னு ஒரு குரூப் பேர் வச்சிருக்காங்க. யாரா நீங்களா தெருக்குறியாடா? ஒரு 10-15 பேர் கிடப்பான்னு நினைக்கிறேன் இந்த கிங்டம்ல. எங்க இருந்து வந்து கிடக்கானே தெரியல. இதுல இவன் உருட்டினதெல்லாம் நம்பிக்கிட்டு இங்க நேத்து இன்டர்வியூ ஃபயரா இருந்துச்சான். ஃபயரா இருந்துச்சு, அவன் உருட்டிட்டு இருந்தாண்டா உட்காந்து. இல்ல அவர் வந்து அவர் வெளியே போகணும்னு நினைக்கவே இல்லையா. அப்போ வெளியே போகணும்னு நினைச்சவங்க பெய்யாச்சு அப்படின்னா பிரதீப், இருக்கணும்னு நினைச்சவங்க இருந்தாச்சு அப்படின்னது ஐஸ்வர்யா. இதுல எதுடா உண்மை? நீ எதான் உண்மையா பேசுவ எனக்கு புரியல. உண்மையா பேச மாட்டியா? இல்ல ரெண்டாவது பிரதீப் வந்து நாங்க மோசம் எங்கேயுமே சொல்லவே இல்லை, பிரதீப் நாங்க கேவலம் எந்த இடத்துலயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை, நாங்க சும்மா சொன்னோம், அதாவது எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம், கமல் சார் தான் உமன் சேஃப்டின்னு எடுத்துட்டு வந்தாருன்னு சொன்னா. ஏட்டா இதே வாய் தான் வீட்டுக்குள்ள ஒரு தடவை ரவீனா கிட்ட படுத்து கிடந்துட்டு சொல்லுவோம். எப்படின்னா அர்ச்சனா கிட்ட சண்டை போட்டு இவங்க செம்ம டயர்டாகி உட்கார்ந்து இருப்பாங்க. அப்போ அர்ச்சனாவை பார்த்து நாங்கெல்லாம் பயப்படல, இவனை விட மோசமான ஆள்லாம் நாங்க பார்த்தாச்சு, இவனை விட மோசமான கேரக்டரே நாங்க சண்டை போட்டு வெளியே அனுப்பிட்டோம்னு சொல்லி சீனா சொல்லியிருப்பான். அப்ப மோசமான கேரக்டர்னு அப்பயே ஒருத்தர் மென்ஷன் பண்ணியானா. அது என்னடா ஏங்க இந்த நிக்சன் உண்மையை பேசுவானா மாட்டானா? இவன் எது எனக்கு புரியல. உண்மையே பேச மாட்டான் போல, உண்மைங்கிறது வாயில வரவே வராது போல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா பண்றான், என்னன்னா ரொம்ப கிளவரா பேசுற மாதிரி, ஃப்ளோவா அப்படி தெளிவா பேசுற மாதிரி பேசுறான். அதை பார்த்துட்டு தான் 2-3 தற்கொலை என்ன பண்ணிடுறாங்கப்பா, நிக்சன் என்ன கிளியரா, நிக்சன் செம்ம கிளவரா பேசுறாரு. அவன் கிளவரெல்லாம் பேசல, அவன் கோமாளி தான். ஆனா அவன் என்ன பண்றான்னா ரொம்ப கிளியரா பேசுற மாதிரி பட்ட பேசிடுறாப்ல. அதனால நீங்க எல்லாம் அவன் ரொம்ப நல்லா பேசுறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அவனோட பாஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள அவன் என்னென்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க. இதுல இன்னுமே முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அர்ச்சனா பிஆர். அர்ச்சனாலதான் வின் பண்ணிட்டாங்க. உண்மையான வெற்றி மாயாதான், உண்மையான வெற்றி பூர்ணிமா தான், உண்மையான வெற்றி நிக்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேருக்கு தான் இன்னும் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படா இன்னுமாடா பூக்கும் நம்பிட்டு இருக்கீங்க? அத்தனைக்கும் ஒரு பிறகு ஒரு பூக்கும் அப்படின்னு இன்னும் பூத்துட்டு இருக்காங்க. எப்படி நீங்க வாய் கூசாம இன்னும் கிடந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? பிஆர்னு எனக்கு தெரிஞ்சு பேய் சேர்ந்துருவான போல, அந்த அளவுக்கு கதறானோ. எப்படிடா எனக்கு யோசிப்பீங்களா மாட்டீங்களா? சொத்த கூட யோசிக்க மாட்டீங்களோ? இப்போ மத்த ஆட்கள் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, அர்ச்சனா இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, வியூஸ் அதிகமா பேருக்கு. அடுத்த ஆட்கள் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, அர்ச்சனா இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, லைக் நிறைய பேருக்கு. அடுத்த ஆட்கள் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, அர்ச்சனா இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு, அதுலயும் ஃபுல்லா பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்திருக்கு. இதே நிக்சன் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, லைக் இல்ல டிஸ்லைக் மட்டும் தான் இருக்கு. நிக்சன் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, கமெண்ட்ல பார்த்தா கழுவி தான் ஊத்திருக்காங்க. சோ இதுல என்ன டிஃபரெண்ட் இருந்தா மக்கள் வந்து யாரை லைக் பண்றாங்க, யாரை லைக் பண்ணாம வெறுப்புல இருக்காங்கன்னு சொல்லி அங்கேயே டிஃபரெண்ட் பாத்துக்கலாம். ஆனா அதுக்கும் என்ன சொல்லணும், பிஆர் தான் சொல்லணும். இப்பவும் அர்ச்சனா காசு கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க இன்டர்வியூலாம் லைக் போட சொல்லி, அவங்களுக்கு நல்ல கமெண்ட் போட சொல்லி இப்பவும் அர்ச்சனா காசு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும் சொல்லணும். ஏன்னா இவனை தற்கூரி தானே, இவனை திருத்த முடியாது நண்பர்களே, இவனை திருத்தவே முடியாது. என்ன சொன்னாலும் திருத்த முடியாது அப்படிங்கிற நம்ம நல்லாவே தெரிஞ்சுட்டு முடியல. இந்த பிக் பாஸ் டாபிக்குள்ளே சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த 2 பேர் மட்டும் இன்டர்வியூ கொடுத்து முடிச்சுட்டு அந்த டாபிக் முடிச்சுட்டு அடுத்த எங்கேயா போலாம். தயவுசே வந்து இன்டர்வியூ கொடுங்கப்பா, ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இன்டர்வியூ கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட ரிவ்யூ போலாம். இன்னும் இதுக்குள்ளே சிக்கிட்டு இருக்கோம். முடிச்ச அளவுக்கு சீக்கிரமா கூட்டி இன்டர்வியூ எடுக்க நண்பர்களே. அடுத்த வெளில பார்ப்போம்.